இப்போ நான் பார்க்க போகிற ஃபோர்த்து ப்ராஜெக்ட் CSS 100 days 100 ப்ராஜெக்டில் ஒரு சிம்பிள் டைப்பிங் அனிமேஷன் ப்ராஜெக்ட். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரி எப்படி அனிமேட் பண்ணுறது, அண்ட் தென் இந்த கர்சர் எப்படி நம்ம பிளிங்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது சிம்பிளாக CSS அனிமேஷன் ப்ராப்பர்ட்டியில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த CSS ப்ராஜெக்ட்காக நான் ஒரு பேசிக் HTML skeleton ஒன்று போட்டிருக்கேன். அண்ட் தென் style.css அப்படின்ற ஒரு ஸ்டைல் ஷீட் ஒன்று வச்சுருக்கேன். அது லிங்க் டேக்கில் அந்த ஃபைலை நான் லிங்க் பண்ணிக்கிட்டேன். இது டேரெக்டாக லிங்க் பண்ணியிருக்கலாம், ஜஸ்ட் style.css கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஃபோல்டர் கொடுத்துருந்தா CSS ஃபோல்டரில் style.css அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக அந்த டெக்ஸ்ட்டு எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாடியில் ஒரு கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கிளாஸில் ஒரு div ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. கண்டெய்னர், இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு டேக்கில் போட்டுக்கோங்க. இதில் டைப்பிங் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் நேமில் ஒரு டிவ்வில் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்காக வந்து டாட் டைப்பிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணி ஒரு டேப் அடிங்க. இதில் ஏதாவது ஒரு டெமோ கண்டென்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் இதில் திஸ் இஸ் அ டைப்பிங் டெமோ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நான் டைப் பண்ணிட்டேன். எனக்கு அவுட்புட்டில் பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டைல் ஷீட்டில் போயிட்டு ஒவ்வொரு ஸ்டைலிங்காக பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னர் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த கண்டெய்னர் செலக்ட் பண்ணி இதுக்கு ஹைட் நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஹைட் செட் பண்ணுறேன்னா, இது வந்து ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி அல்லது கிரிட் யூஸ் பண்ணி நம்ம சென்டர் கொண்டு வரலாம். ஸோ அதுக்காக நான் செட் பண்ணுறேன். ஹைட் வந்து 100% வியூ போர்ட் ஹைட். டிஸ்பிளே கிரிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பிளேஸ் ஐட்டம் சென்டர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைப்பிங் டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாஸ் இந்த டிவ் வந்து உங்களுக்கு சென்டர் ஆஃப் த பேஜுக்கு உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் கிளாஸை மட்டும் எடுத்து இதுக்கான ஃபாண்ட் ஸ்டைலிங்கெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கான ஃபாண்ட் ஃபேமிலி வந்து மோனோஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஃபாண்ட் ஒன்று கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கோங்க. நான் ஏன் மோனோஸ்பேஸ் கொடுத்தேன்னா, அந்த டைப்பிங் லெட்டர்ஸ் வந்து மோனோஸ்பேஸ் பார்க்கறதுக்கு சிமிலராக இருக்கும். இதுக்கு ஃபாண்ட் சைஸ் என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் ஃபாண்ட் சைஸ் வந்து 5 EM அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இதுக்கு டெக்ஸ்ட் கலர் வந்து பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து #192A56ன்னு கொடுத்துக்கிட்டேன். ஒரு நேவி ப்ளூ கலர் எனக்கு வந்திருக்கு. அண்ட் தென் இதுக்கு பார்டரில் 3 பிக்சல் ரைட் சைடில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பார்டர் ரைட் 3 பிக்சல் நான் கொடுத்துக்கிட்டேன். இந்த கார்னரில் பாருங்கள், டைப் பண்ணி முடிஞ்ச உடனே எனக்கு இங்கே பிளிங்க் ஆகிற மாதிரி ஒரு கர்சர் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் இந்த டெக்ஸ்ட்டு அதிகமாக போச்சுன்னா எனக்கு ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு வந்து இதுக்கு நீங்கள் வித்து செட் பண்ணணும். இந்த வித்துக்கு மேலே அதிகமாக போச்சு அப்படின்ற போது எனக்கு ஓவர்ஃப்ளோ ஹிடன் பண்ணணும். நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இதோட வித் வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் என்னவோ அதோட கவுண்ட் வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த திஸ்லேருந்து இன்க்ளூடிங் ஸ்பேஸ் இந்த டாட் வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 22 கேரக்டர்ஸ் வரும். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, வித்து வந்து 22CH அப்படின்ற இந்த யூனிட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து 22 கேரக்டருக்கான வித்து. அண்ட் தென் ஒயிட் ஸ்பேஸ் நோ ரேப் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. எதுக்காகனா, நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அது அடுத்த லைன் மல்டி லைன்ஸ்க்கு வராமல் தடுக்கிறதுக்கு நோ ரேப் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இல்லைனா இந்த ஹெட்டிங் வந்து நம்ம இன்னும் ஜூம் பண்ணாலோ ஜூம் குறைச்சாலோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனுக்கு வந்துடும். அது அடுத்த லைன் வராமல் தடுக்கிறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் நான் ஒன்று கொடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் நிறைய டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுறோம், இந்த வித்தை தாண்டி வெளியே போகுது அப்படின்ற போது ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கு மேலே அது வெளியே போகாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டோடு நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கான அனிமேஷன் பார்ட், முக்கியமான பார்ட்டுக்கு நம்ம வரலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நான் அனிமேஷனுக்கு ஃபஸ்ட்டு அனிமேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இந்த அனிமேஷனுக்கு டைப்பிங் அப்படின்ற ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். நம்ம அனிமேஷன் நேம் டைப்பிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். எவ்ரி 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை எனக்கு ஒவ்வொரு கேரக்டராக வரணும். அதனால் இங்கே அனிமேஷன் வந்து ஸ்டெப் அனிமேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் ஸ்டெப்ஸ் வந்து நான் 22 கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால 22 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த டைப்பிங் அனிமேஷனுக்கு நான் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வித் 0லேருந்து 22 ஸ்டெப்ஸுக்கு எனக்கு ஒர்க் ஆகணும். அப்போ அட் கீ ஃப்ரேம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதுக்கு டைப்பிங் அப்படிங்கிறத கொடுங்க. ஃப்ரம் வித் 0 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. எனக்கு ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு 0ல் ஸ்டார்ட் ஆகணும். அப்படியே 1 by 1 எனக்கு 22 கேரக்டர்ஸ் 22 ஸ்டெப்ஸ் வரைக்கும் இந்த அனிமேஷன் நடக்கும். ஒன்ஸ் டைப் பண்ணி முடிஞ்சோடனே எனக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. ஃபைன். அப்போ டைப்பிங் ரொம்ப அழகாக எனக்கு இதில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு டைப்பிங் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. ஆனால் இந்த கர்சர் எனக்கு பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கிறதுக்காக மறுபடியும் இன்னொரு அனிமேஷன் நம்ம இதில் கொடுக்கலாம். நான் பிளிங்க் அப்படின்ற நேமில் நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து 0.5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை எனக்கு பிளிங்க் ஆகணும். எப்போ பிளிங்க் ஆகணும்னா, எனக்கு அந்த கர்சர் வந்து இத்தனை ஸ்டெப்ஸு முடிச்சதுக்கப்புறம் பிளிங்க் ஆகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டெப் எண்ட் அப்படின்ற எந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிவிட்டு
இன்ஃபினைட் டைம் எனக்கு பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, நான் ஆல்டர்னேட் அப்படிங்கறதும் கொடுத்துக்கிட்டேன். அந்த பிளிங்க்குக்கான கீ ஃப்ரேமை நான் டைப் பண்றேன். கீ ஃப்ரேம் அப்படிங்கறத கொடுத்துட்டேன். இதுக்கு பிளிங்க் அப்படின்ற நேம் நம்ம கொடுத்தாச்சு. இது எனக்கு எவ்ரி 50% வரும்போது பார்டர் வந்து டிரான்ஸ்பரண்டா மாறினா போதும். அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளிங்க் ஆகிற எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அப்போ 50% கீ ஃப்ரேம் வரும்போது நான் வந்து பார்டரோட கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். பார்டர் கலர் வந்து டிரான்ஸ்பரண்டாக மாற்றுறேன். மேலே பாருங்கள், உங்களுக்கு வந்து இது பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இது முடிஞ்ச உடனே பாருங்கள், எனக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எவ்ரி 50%க்கு ஒரு தடவை அது என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு மறுபடியும் நார்மல் ஆகுது, டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு நார்மல் ஆகுது. இது வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்ஃபினிட் டைம் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்திருக்கு. இந்த சிஎஸ்எஸ் டிசைனில் ஒன்ஸ் இந்த பேஜ் லோட் ஆன உடனே இந்த டைப்பிங் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இது எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னா எவ்ரி 3 செகண்ட்ஸ்க்கு 22 கேரக்டர்ஸ் 22 ஸ்டெப் எனக்கு அனிமேட் ஆகுது. ஒவ்வொரு கேரக்டரும் எனக்கு லோட் ஆகி முடிஞ்சது. ஒன்ஸ் எனக்கு வித் 0லேருந்து 22 கேரக்டர் வித் வரைக்கும் வந்த உடனே இந்த அனிமேஷன் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் அந்த பிளிங்க் அனிமேஷன் மட்டும் இன்ஃபினைட் ஆல்டர்னேட் கொடுத்துருக்கனால பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்கேஸ் எனக்கு இது ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே இன்ஃபினைட் ஆல்டர்னேட் அப்படிங்கிறத காப்பி பண்ணி இங்கே ஸ்டெப் 22க்கும் போட்டுருங்க. இது பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணி அங்கே கொண்டு போய் பிளிங்க் ஆகுது. மறுபடியும் வந்து பாருங்க எரேஸ் ஆகுது, மறுபடியும் பிளிங்க் ஆகுது. 1 by 1 டைப் பண்ணுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு எரேஸ் ஆகுது. இந்த மாதிரி இதையும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட விஷ். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறதா இருந்தால் இது நான் போட மாட்டேன். ஏன்னா ஒன்ஸ் டைப் பண்ணால் போதும், மறுபடியும் நம்ம அனிமேட் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கொடுக்கறதுனால ஒன்ஸ் ஒரு தடவை லோட் ஆனால் போதும், அந்த கர்சர் பிளிங்க் ஆகுறதே வந்து பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கு. இல்லை உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்ஃபினிட் டைம் வந்துகிட்டே இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இங்க நீங்க ஆட் பண்ணிக்கோங்க.